எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரமே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிந்து கொள்கின்றாயே. யார் உன்னிடம் அனுப்பப்பட்டவர்கள்? எருசலேம், உன்னுடைய பங்கு, உன்னுடைய அன்பியம், உன்னுடைய குடும்பம். தெய்வம் வசிக்கின்ற இடம் தான் உன்னுடைய குடும்பம். தூய ஆவி தங்குற ஆலயமாக மாறுகிற இந்த குடும்பத்தில் தெய்வம் சொல்லுவார், எருசலேம் எருசலேம், உன்னிடம் அனுப்பப்பட்ட அந்த இறைவாக்கினர் நன்மை சொல்லுகின்ற அந்த குடும்ப அங்கத்தினர்களை எதிர்த்து பேசிக்கொண்டு அவர்களை வாயடிக்கின்றாயே, அவர்களை அவமானப்படுத்துகின்றாயே. எந்த அளவுக்கு தெய்வம் வேதனைப்படுகிறார் என்று பார். நானும் உங்களை அரவணைக்கு எத்தனை முறை நான் பாடுபட்டேன். கோழி எவ்வாறு தன் குஞ்சுகளை எல்லாம் தன்னுடைய ரெக்கையின் கீழ் பாதுகாத்து கொண்டு ஆசைப்பட்டதோ, அதே போல் நானும் உங்களை அத்தனை பேரையும் என்னுடைய கீழில் கொண்டு வர நான் பாதுகாப்பு ஆசைப்பட்டேனே, நீ அதற்கு வரவில்லையே. எத்தனை முறை நான் உன்னை மன்னித்தேன், நீ அதற்கு இசையவில்லையே. நீ பாட்டு பிடிவாத குணத்திலே போய்கொண்டிருக்கின்றாயே. நான் இறங்கி இறங்கி வர்ற 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 நீ உயர்ந்து போவதல்ல, நீ அகங்காரத்தோடு நீ போய்கொண்டிருக்கின்றாய். எந்த அளவுக்கு நான் தாழ்த்தினேனோ அந்த அளவுக்கு நீ என்னை புரிந்திருக்க வேண்டும். மாறாக என்னை புரிந்து கொள்ளாமல் என்னை கேவலமாக பார்த்தல்லவா நீ தூர போய்விட்டாய். நஷ்டம் யாருக்கு?